තැන තැන ஆனால் எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இடங்களிலும் පරාජිත දේශපාලන බලවේගයන් தோல்வி கண்ட அரசியல் சக்திகள் යලි තමන්ගේ පක්ෂවල බලය අත්පත් කර ගැනීම වෙනුවෙන් மீண்டும் தமது அரசியல் கட்சிகளின் அந்த பலத்தை அதிகரிக்கும் வண்ணம் ජාතිවාදයේ මෙවලමක් හැටියට උපයෝග කරගන්න උත්සාහ කරනවා. இனவாதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். උතුරේ දකුණේ வடக்கிலும் தெற்கிலும் දැන් මේ தত্ত্বය අපි දකිමින් තිබෙනවා. அந்த நிலையை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். උතුරේ ජාතිවාදී දේශපාලනය வடக்கில் இனவாத அரசியல் උතුරේ ජනතාව වෙනුවෙන් නෙවෙයි. வடமாகாண மக்களுக்காக அல்ல, දේශපාලකය වෙනුවෙන්. அரசியல்வாதிகளின் தேவைக்காக. දකුණේ ජාතිවාදී දේශපාලනය தென்பகுதியிலே இனவாத அரசியல் ජනතාව වෙනුවෙන් නෙවෙයි. மக்களுக்காக அல்ல, දේශපාලකය වෙනුවෙන්. அரசியல்வாதிகளுக்காக. හැමදාමත් මේ ජාතිවාදය இந்த நாளும் இந்த இனவாதிகள் ජනතාව වෙනුවෙන් නෙවෙයි. இனவாத மக்களுக்காக செயல்படுத்த දේශපාලකයන් වෙනුවෙන්. அரசியல்வாதிகளுக்காகவே එනිසා ඔබගෙන් මා ඉල්ලා හිටනවා. ஆகவே நான் உங்களிடம் கேட்டு උතුරේ நிற்கின்றேன். දකුණේ අපි හැම දෙනාම வடக்கில் தெற்கில் உள்ள நாம் அனைவருமே මේ ජාතිවාදී දේශපාලන ප්‍රතික්ෂේප කළ යුතුයි. இந்த இனவாத அரசியலை நாங்கள் நிராகரிக்க வேண்டும். ජාතිවාදයට කොතනකවත් இனவாதிகளுக்கு எந்த ஒரு நேரமும் යලි හිස එසවීමට ඉඩ ලබා නොදිය යුතුයි. மீண்டும் தலை தூக்குவதற்கு நாங்கள் இடமளிக்க கூடாது. ඒ පිළිබඳ අපි තාමත් දැඩිව ක්‍රියාත්මක කරන්න බලාපොරොත්තු. இது தொடர்பாக நாங்கள் திடமாக கடினமாக செயல்படுத்த இருக்கின்றோம். අනික ඕනෑම අයිතිවාසිකමක් පිළිබඳව வேறு எந்த ஒரு உரிமை தொடர்பாகவும் සටන් කරන්න, போராடுங்கள், කෑ ගහන්න, கூச்சலிடுங்கள், ඉල්ලන්න. கோருங்கள். හැබැයි ජාතිවාදී වෙනුවෙන් කිසිවක් කරන්න එපා. ஆனால் இனவாதம் சார்பாக ஒன்றுமே செய்ய வேண்டாம். ඇයි ஏன் அது? ඒ ජාතිවාදී ගැටුමින් ඇති තරම් බැටකාපු ජනතාවක් අපි. அந்த இனவாத போராட்டத்தின் ஊடாக எவ்வளவோ இன்னல்களுக்கு முகம் கொடுத்த மக்கள் நாங்கள். තවදුරටත් අපේ අනාගතය தொடர்ந்தும் எமது எதிர்காலத்தை ජාතිවාදී ගැටුමේ ගොදුර බවට පත්වීමට ඉඩ නොදිය යුතුයි. இனவாத போராட்டத்தின் ஒரு இரையாக நாங்கள் வழங்கக்கூடாது. අන්න එහෙම කල්පනා කරමින් වැඩ කරන ආණ්ඩුවක් අපි. அவ்வாறு நினைத்து செயல்படும் அரசாங்கம்